is now Garje Bhavani from grade 6B from Primbats Garden School. Today's Karma Yogi Appa message: contradictions, limitations, sadness, illness, problems, inconsciousness, division, and ignorance reveal themselves as their opposites when approached from a conception of the infinite. Thank you. Bye. Hi, hello buddies. Now JVA Vanshika, grade 8 from Primbats Garden School. This is the message by Savitri by Aurobindo. To be seen only a long experiment, the harder of a seeking ignorant force that tries all truth and finding none supreme, moves on unsatisfied, unsure of its end. Thank you. Bye bye. Hello buddies, I'm Madhu grade 6A from Primbats Garden. Today we are going to see a new story. Once, an old missile lived in a house with a garden. The missile hid his gold coins in a pit under some stones in the garden. Every day before going to bed, the missile went to the stones where he hid the gold and counted the coins. He continued this routine every day, but not once did he spend the gold he saved. One day, a thief who knew the old Mrs. routine waited for the old man to go back into his house. After it was dark, the thief went to the hiding place and took the gold. The next day, the old Mr. found that his treasure was missing and started crying loudly. His neighbor heard the Mrs. cries and inquired about what happened. On learning what happened, the neighbor asked, "Why didn't you save the money inside the house? It would be easier to access the money when you had to buy something." "Buy?" said the Mrs. "I never used the gold to buy anything. I was never going to spend it." On hearing this, the neighbor threw a stone into the pit and said, "If that is the case, save the stone. It is as worthless as the gold you have lost." Moral: a possession is just as worthy of what it is used for. And if you found the story useful, don't forget to like, comment, and share. Also, press the bell icon so you don't miss our next share, where we'll share another interesting story. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பர்ட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு அப்பா, அவருக்கு ஒரு பையன்னா, அந்த பையன் ரொம்ப நல்ல அறிவாளி, நல்ல படிப்பான், ரொம்ப சுட்டியாக இருப்பான், நல்லா இருப்பான். அப்போ கொஞ்ச நாளாக அவனோட ஆட்டிடியூட் மாற ஆரம்பிச்சுது. சொன்ன பேச்சு கேட்குறது கிடையாது, ஒழுங்காக படிக்கணும், இல்லை தன்னோட வேலைகளை செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்தது எல்லாமே மாறி அவனோட ஆட்டிடியூட் வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சுது. அப்போ இதை கவனிச்சிட்ருக்க அவங்க அப்பாவுக்கு சந்தேகம், என்ன இது, இவன் இதை மாதிரி இருக்கான், ஏன் இப்படி மாறுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை நேராக கேட்க வேணான்னு அவனோட என்னெல்லாம் பண்ணுறான், பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அவன் புதுசாக அவனுக்கு ஒரு சிலரோட பழகுறான். பழகி என்ன பண்ணுறான், அவங்க அதாவது ஸ்கூலில் அந்த கொஞ்சம் ஸ்கூலுக்கு கரெக்டாக போகாமல் இருக்க பிள்ளைங்க, அந்த மாதிரி இருக்க பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு அவங்கள அவங்க கூட கிளாஸ் அட்டன் பண்ணாமல் வெளியில் போகிறது, அவங்களோட லஞ்சுக்கு இது பண்ணுறது, அதை மாதிரி அப்படி இருக்கான். அப்போ அவர் கண்டுபிடிச்சிட்டார், சரி இதுதான் நம்ம பையனுக்கு பிரச்சனை போல் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வந்தோடனே அவன்கிட்ட ஒரு 2 விதைகளை தராரு. 2 விதை கொடுத்து 2 தொட்டியில் நட்டு வைக்க சொல்கிறாரு. 2மே மண் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இது பண்ணுறான், அவன் நட்டு வச்சுட்டு அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்ற சொல்கிறாரு. அவன் ஊற்றி வளர்ந்துட்டே இருக்கான். ஒரு மாதம் ஆனவுடனே ஒரு செடியில் இருக்க விதை மட்டும் நல்லா வளர்ந்து மேலே வருது, துளிர் விட்டு இலை வருது, இன்னொன்று வரவே இல்லை. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, இது பாரு தம்பி, நீ 2 இதுலேயும் வச்சா ஒரே மாதிரி தான் தண்ணி ஊற்றுனேன், ஏன் இது இப்படி வளரலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு புரியல. சின்ன பையன் இல்லையா, அவனுக்கு அது தெரியல. அப்போ அவங்க அப்பா சொன்னார், 2மே ஒரே மாதிரி விதையாக இருந்தாலும் அது இருக்க சூழ்நிலைன்றது வேறு. இது நல்லா உரம் போட்டு வளரக்கூடிய ஒரு மண்ணில் இந்த வச்ச விதை முளைச்சிருக்கு. ஆனால் இன்னொரு இது சாதா அந்த எம்சாண்ட், அந்த மண், வெறும் களிமண், அந்த அது சிமெண்ட், அதில் வச்சது வளரலை
அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த பையனுக்கு வந்து அப்பா என்ன சொல்ல வராருன்னு புரியல. அப்பா சொல்கிறாரு, நீ எவ்வளோ தான் திறமையாக நல்லவனாக இருந்தாலுமே உன்னை சுற்றி இருக்க ஒரு சூழ்நிலை தான் உன்னை வந்து மேலும் வளர்கிறதுக்காக உனக்கு உதவி பண்ணும். நீ நல்லவங்களோட சேர்ந்து நல்ல இதுவாக இருந்து பண்ணினா உன்னோட வளர்ச்சி முன்னேற்றத்தில் இருக்கும். இல்லை நீ எதுவுமே பண்ணாமல் அப்படி ஐடியலாக இருந்தீன்னா இந்த சிமெண்ட்டில் போட்ட அந்த விதை மாதிரி நீ போயிடுவ அப்படின்னு சொன்னோடனே தான் அப்பா அவனுக்கு தான் பண்ண தப்பு புரிஞ்சுதான். அப்புறம் இன்னொன்றும் சொன்னாராம், நீ அவங்கள விட்டு விலகி வராமல் உன்னோட நல்ல பழக்க வழக்கங்களை அவங்களுக்கு சொல்லி கொடு, அவங்க ஒன்றை பார்த்து திருந்தட்டும், நீ ஒரு நல்ல சூழலை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொன்னாராம். அதுலேருந்து அந்த பையன் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நல்லபடியாக மாறி அவனோட அந்த ஃப்ரெண்ட்ஸையும் அவன் வழிக்கு கொண்டு வந்துட்டானான். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.